Good evening friends, welcome to your channel. நான் உங்கள் திவாகர் சந்திரராஜன். முதல்ல டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நிஃப்டி பர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். இன்னைக்கு வந்து நம்ம லாஸ்ட் ஃப்ரைடே பார்த்தோம். கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து ஒரு 2 மணிக்கு அப்புறம் நல்ல ரேலி ஆச்சு. இந்த ஈரான் யூஎஸ் டீல் சைன் ஆனதுனால ஸோ அதோட இம்பேக்ட் தான் இன்னைக்கு வந்து மார்க்கெட் கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஸோ கேப் அப் ஓப்பன் பண்ணோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டில் எப்படி அனலைஸ் பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. எக்ஸாக்டாக ஓப்பன் ஆன பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 23,990 ஓகேவா ஓப்பன் ஆகிட்டு. ஆனால் ஃபர்ஸ்ட் பை மிஸ் பேட்டில் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து அவங்களால வந்து பெருசாக சஸ்டெயின் பண்ண முடியல. ஈவன் தோ கேப் அப் ஆனாலும் 23,990லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 21 பாயிண்ட் தான் மேலே போயிருக்கு கேண்டில். ஆனால் செல்லிங் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட 40 பாயிண்ட் கீழே வந்துருக்கு. ஸோ அப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் பார்க்கும்போது ஈவன் தோ மார்க்கெட் புல்லிஷாக ஓப்பன் பண்ணாலும் செல்லர்ஸ் வந்து அதுக்கு மேலே மார்க்கெட்டை மேலே போக விடுதுன்னு எல்லாம் தெரியாது. ஸோ நம்ம செல் சைடில் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்ப்போம். இப்போ ஜெட்லைன் எடுக்க முடியாது. எய்தர் நமக்கு பிரேக் டவுன் கிடைக்கணும் ஆர் புல் பேக் கிடைக்கணும், ரீட்ரேஸ்மெண்ட் ரேட் கிடைக்கணும். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணணும். ஸோ எப்போ நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ரேட் கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 0.5 to 0.618 எடுப்போம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9:45 கேண்டில் உங்களுக்கு 618 தொட்டுருச்சு. சரி ஓகே, அப்போ நம்ம போடலாம். ஆனால் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும், அப்போ தான் நம்ம போடுவோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், உடனே ஷாப் லாஸ் கம்மியாக இருக்கிறதுக்கோசரம் உடனே 3 மினிட்ஸ் மாற்றிட்டு கன்ஃபர்மேஷன் டெட் கேண்டில் கிடைச்சோடனே 948 இந்த கேண்டில் போட்டுட்டு டார்கெட் வந்து நமக்கு வந்து டே லோனா ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸோட லோ, மேக்ஸிமம் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா அதுலேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம டார்கெட். அதை கரெக்டாக டார்கெட் அடிச்சிச்சு, ஃபர்ஸ்ட் டேட் எடுத்தாச்சு, முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அதுக்கப்புறம் அங்கேயும் ஸ்லோவாக வந்து உங்களுக்கு ரொம்ப மொமெண்டமே இல்லாமல் இருந்தது. மொமெண்டமே இல்லாமல் இருந்தோடனே நாம் என்ன பண்ணோம், ஒரு என்ன சொல்றது ஃபாலிங் வெட்ஜ் அப்படின்னு அந்த பேட்டர்ல மார்க்கெட் மூவ் ஆகுது. உங்களுக்கு சப்போர்ட் வந்து ஒரே இடம் தான், ரெசிஸ்டன்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சு. அப்போ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகணும்னா ஓகே, அப்போ இந்த லைனை பிரேக் அவுட் எடுக்குதா அப்படின்னு பார்த்தோம். ஸோ லைன் பிரேக் அவுட் எடுத்தோன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணி ட்ரெண்ட் லைன் கீழே சப்போர்ட் வச்சு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு டார்கெட் வந்து ஆஸ் யூஷுவல் டே ஹை. ஸோ அதே கரெக்டாக அடிச்சிது. சரி அடிச்சு முடிச்சாச்சு. மார்க்கெட் ஆல்ரெடி பேரிஷ் இருந்தது. ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்னால நம்ம ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் ஃபாலிங் வெட்ஜு 2 கன்ஃபர்மேஷனால நம்ம வந்து இந்த டார்கெட் போடணும். ஆனால் போனது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு தான் டார்கெட் அச்சீவ் ஆச்சு. ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஆஸ் யூஷுவல் இது ரிஜெக்ஷன், கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல செல் கேண்டில் தான் எடுப்போம். ஓகேவா, இதில் எப்படி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ பாரு, இப்படி பாரு எடுத்துங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் முடிஞ்சிருச்சு, இந்த இது ரீட்ரேஸ்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு. இப்போ மார்க்கெட் வந்து ஹையர் ஏஜென்ட் போயிடுது, டவுன்லேருந்து ஹையர் ஏஜென்ட் போச்சு. அப்போ ட்ரெண்ட் லைன் நம்ம என்ன பண்ணுவோம், ஹையர் லோவாக கனெக்ட் பண்ணுவோம். ஸோ ஹையர் லோவாக கனெக்ட் பண்ணிடுச்சு. அப்போ மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்தா மேலே போகணும். அப்படி தான் கிட்டத்தட்ட 10-20லேருந்து 19-15 வரையும் போயிடும். அப்போ இதை உடைக்குது. இந்த ரிசெக்ஷன் கன்ஃபார்ம்டு, இது ரிசெக்ஷன் பிளாக் ஓப்பனிங் ரேஞ்சை உடச்சி மார்க்கெட் திருப்பி வருது. அப்போ என்ன அகைன் ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் என்ட்ரி. அப்போ என்ட்ரி என்ன, இதான் என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலே டார்கெட் இது கரெக்டாக வந்து டார்கெட் அடிச்சிச்சு. ஸோ 1 2 3 3 என்ட்ரி ஓவர். ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட் பிரேக் டவுன் ஆனோடனே ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு ரீடெஸ்ட் வெயிட் பண்ணோம். ரீடெஸ்ட் கிடைக்கல, விட்டுட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12லேருந்து 2:30 மணி வரையும் மார்க்கெட் வந்து இங்கேயே ஒரு கன்சல்டேஷன் இருந்தது, கீழே இறங்கவே இல்லை. ஏன்னா 23 ஒய் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, அவ்வளோ சீக்கிரம் கீழே இறக்க விடல. ஸோ 950 ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, அடுத்து 9 ஸ்ட்ராங்காக மார்க்கெட் விடல. அதுக்கப்புறம் போய் இந்த இடத்த ரீடெஸ்ட் அடிச்சுட்டு மார்க்கெட் வந்து நம்ம இங்கே ரீடெஸ்ட் எடுத்தால் இங்கேயே எடுத்துருப்போம், இங்கே எடுக்காம இங்கே ரீடெஸ்ட் எடுத்துது. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம ட்ரெண்ட் எடுக்கல, ஏன்னா மார்க்கெட் ரொம்ப கன்சல்டேஷன் இதை விட்டுலாம் அப்படின்னு பார்த்தோம். மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் இப்படி வந்து க்ளோஸ் ஆயிடும். இதுதான் இன்னைக்கு நடக்குது. ஸோ நாளைக்கு என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேடு வந்து ஷார்ட் ட்ரேடு,
செகண்ட் ட்ரேட் வந்து புல்லிஷ் ட்ரேடு. என்ன ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், அடுத்து திருப்பி ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன். ஸோ எல்லாமே வந்து இன்னைக்கு நல்லா முடிஞ்சது. இப்போ அடுத்தது வந்து நாளைக்கு என்னன்றது பார்ப்போம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் டீல் சைன் பண்ணியாச்சுன்னு சொல்லியாச்சு. கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் அப்பில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட் நாளைக்கும் பாசிட்டிவாக தான் இருக்கு. அது பார்க்கறதுக்கு முன்னாடி மொத்தம் எல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்துருக்கோம். இந்தியா விக்ஸ் வந்து 2.48, ஓகே. யூஎஸ் டாலர் 94, ஓகே. 95 94 வந்துருக்கு, வெரி குட். அடுத்து பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ், ஓகே. அடுத்தது கோல்டு கிட்டத்தட்ட 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஓகே. மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கு. அடுத்து க்ரூட் ஆயில் 80 ரூபாய்க்கு வந்துருச்சு, வெரி குட். 79.95. சில்வர் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஓகே. இப்போ நாளைக்கு எப்படி எடுக்கலாம்? ஒய் என்ன பொசிஷன் பார்ப்போம். ஒய் பார்த்தீங்கன்னா 24% ஸ்ட்ராங்காக இருக்கு. காலை 1.92 க்ரோஸ். ஸோ அதை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 23,500 இருக்கு. ஸோ நாளைக்கு என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றதை பார்க்கணும். ஓகே, இப்போ வந்து நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து லெவல்ஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்க. டவுன் சைடில் வந்து 23,855 இருக்கு, 23,800, 728, 636, 500. இதான் டவுன் சைட் லெவல்ஸ். அப்சைட் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 24,089. அதை தாண்டணும். அதுக்கப்புறம் நம்ம லெவல்ஸ் போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து டே வைஸில் பார்த்துக்கணும். டே வைஸில் ஏற்கனவே வந்து இந்த ட்ரெண்டை உடச்சி மார்க்கெட் மேலே போயிடுச்சு, ஓகேவா. ஆனால் நமக்கு வந்து டே வைஸை பொறுத்த வரையும் இந்த 24,000 இதை தாண்டி ஒரு க்ளோஸ் வச்சாதான் மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுது. இப்போ மார்க்கெட் சேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கு, இல்லைன்னு சொல்ல சோன்னு சொல்லுவாங்க. கேரக்டர் சேஞ்ச் ஆயிருக்கு, சேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மாறுது. ஆனால் இது எப்போ கன்ஃபார்ம் ஆகும்? இந்த ஐயை தாண்டி, இதில் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த ஐயை தாண்டி க்ளோஸ் வைக்கணும். 24,020 தாண்டி ஒரு நாளைக்கு க்ளோஸ் வைக்கணும். சரி, இந்த 2400 தாண்டி, இந்த ரெசிஸ்டன்ஸ் தாண்டி ஒரு நாள் க்ளோஸ் வச்சுன்னா நம்ம அப் ட்ரெண்டுக்கு தைரியமாக வெயிட் பண்ணலாம், ஓகே. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் 2-3 லெவல்ஸாக வரைஞ்சிடும். இப்போ வந்து டே வைஸ்லேருந்து எனக்கு இந்த லெவல் தாண்டணும். அடுத்த லெவல் இங்கே 24,431. அவ்வளோ தூரம் போகாது, இருந்தாலும் இது வேணா வச்சுக்கலாம். 24,243. நெக்ஸ்ட் வந்து டே வைஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மார்க்கெட் வந்து 850, கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் வச்சிருக்கோம். அதுக்கு மேலே தேவையில்லை. 1 ஹவர்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 1 ஹவர்ல 24,889 அப்புறம் 24,243. ஸோ அதுக்கு மேலே மார்க்கெட்டுக்கு ஒன்று இப்போ இன்னைக்கு தேவையில்லை, நம்ம கன்ஃபியூஸ் ஆகும், ஓகே. இப்போ நாளைக்கு வந்து என்ன மாதிரி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாழனா லெவல்ஸ் இதெல்லாம் தூக்கிடலாம், ஒன்றும் அவசியம் இல்லை. ஒரு 500 பாயிண்ட் இந்த பக்கம், 500 பாயிண்ட் இந்த பக்கம், இப்போ இதெல்லாம் தூக்கிடலாம். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இதெல்லாம் தூக்கி 500 பாயிண்ட் வச்சுனா போதும். 23,362 வச்சுப்போம். இந்த பக்கம் 500 பாயிண்ட், அந்த பக்கம் 500 பாயிண்ட், ஓகே. இப்போ வந்து நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த 23,943 தாண்டி ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம கால் சைட் ட்ரை பண்ணலாம். டார்கெட் 24,000, இந்த 85 பாயிண்ட் போகும். ஆனால் ஓப்பனிங்லேயே பாயிண்ட் வந்து சப்போஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா இதை வரையும் வெயிட் பண்ணி அந்த 9:15 9 இந்த ட்ரெயின் செஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் எடுத்து மார்க்கெட் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்லேயே ஆட்டோமேட்டிக்காக இந்த ரேஞ்ச் போகும். நமக்கு 24,000 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அன்னைதான் ரிஜெக்ட் ஆயிடுது. ஸோ எகெயின் நம்ம ஒரு பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் எடுத்தால் தான் எடுக்க முடியும். டார்கெட் வந்து 24,089. ஸோ நம்ம ஃப்ளாட் ஓப்பன் பண்ணால் 24,943 ட்ரை பண்ணலாம், ப்ரைஸ் சஸ்டெயின் ஆனால். இல்லை கேப் அப் ஆச்சுன்னா 24,943 மேலே ப்ரைஸ் வந்து கேப் அப் ஆச்சுன்னா, ப்ரைஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா 24,015 அண்ட் செகண்ட் டார்கெட் 24,089 ட்ரை பண்ணலாம். அடுத்தது வந்து கேப் டவுன் ஆகிறது வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் பார்த்துக்கணும். கேப் டவுன் 23
800க்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் டார்கெட் 23,728, 23,636. இந்த நடுவில் எங்காவது வச்சுன்னா வெயிட் பண்ணுவோம். டே லோலேருந்து சப்போர்ட் எடுக்குதான்னு பார்ப்போம். இன்னைக்கு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து, அதனால இந்த இடத்துல ஓப்பன் ஆகணும். கீழே இதில் பட்டுட்டு திருப்பி மார்க்கெட் மேலே போகிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்பிட்வீன் இந்த லெவல்ஸ் நம்ம வந்து ட்ரேட் எடுக்க போகலாம். 9:15, 9:30 மேலே எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு நம்ம ட்ரேட் எடுப்போம். ஓகே, ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.